ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து சண்டே, நம்ம வீட்டில் வந்து சண்டே ஸ்பெஷல் எதுவுமே இல்லை. ஏன்னா கொஞ்சம் வெளில போகிற வேலை இருக்குது. என்னன்னா 4 குக்கர் வச்சுருக்கேன். 4லேருந்து 5 6 குக்கர் கூட வச்சுருந்தேன். 2 குக்கர் வந்து ஏற்கனவே மாற்றிட்டேன். இப்போ இத்தனை குக்கரில் ஒரு குக்கர் கூட ஒழுங்காக விசில் வரல. எல்லாம் புதுசு 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 புதுல அடிக்கிறத கோசம் ஒன்று கூட ஒழுங்காக விசில் வர மாட்டேது. அடியில் தீஞ்சிடுது. ஆனால் வெந்துடுது. எடுத்து எடுத்து விட்றதா இருக்குது. அது வந்து எல்லா டைமும் நம்மளுக்கு அது வந்து செட் ஆக மாட்டேது. குக்கர் ஒன்று. அடுத்தது இது சின்ன குக்கர் வாங்கினா இதுவுமே அப்படி தான் இருக்குது. கடைக்கு ஏற்ற மாதிரி எந்த ஃபால்ட்டுமே இல்லைங்க அப்படின்றாங்க. வாஷர் மாற்றி தராங்க. அது ஒரு 2 டைம் நல்லா விசில் வருது, அவ்வளோதான். இதுவுமே புதுசாக தான் வாங்கினேன். இந்த 3 குக்கர் வாங்கினதுக்கப்புறம் தான் இது வாங்கினேன். சரி, இதெல்லாம் தான் அப்படி இருக்குது. இது வந்து மீடியமான சைஸு, எல்லாத்துக்குமே கரெக்டாக இருக்கணும். இதை வாங்கினா இந்த குக்கரும் அப்படி தான் எனக்கு விசில். ஆனால் மாற்றுறதுக்கு மனசு வரல. ஒன்றுமே அவ்வளோ குக்கர் எல்லாமே புதுசு நிறைய தான் இருக்குது. ஆனால் வந்து விசில் மட்டும்தான் வரமாட்டேது. ஏன்னு தெரியல. தெரிஞ்சால் கொஞ்சம் வந்து எனக்கு கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள். ரெக்வெஸ்ட்டாக கேட்டுக்கிறேன். எனக்கு கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள் எதனாலன்றதை. அதனால் இன்றைக்கி வந்து எங்கள் வீட்டுக்காரர் ஸ்ட்ரைக். இன்றைக்கி சண்டே ஸ்ட்ரைக் எங்கள் வீட்டில். குக்கர் எனக்கு வாங்கி கொடுத்தா தான் வந்து சமையல் பண்ணுவோம் அப்படின்னு. அதனால் சரி வா அப்படின்ட்டு என்னை குக்கர் வாங்குறது தான் கூட்டின்னு போகிறேன். நாங்கள் பாண்டிச்சேரிக்கு தான் இன்றைக்கி குக்கர் வாங்குறதுக்கு போகிறோம். வாங்க போயிட்டு என்ன குக்கர் வாங்கின்னு வரோம் அப்படின்னு சொல்கிறத பார்க்கலாம். டைம் வந்து நான் காலை சாப்பாடே லேட்டாக தான் சாப்பிட்டோம். கொஞ்சம் இன்றைக்கி வந்து கொஞ்சம் க்ளீனிங் வேலைலாம் இருந்தது. க்ளீனிங்னா கொஞ்சம் இப்போ தேவையில்லாத வேஸ்ட்டு துணி இதெல்லாம் வந்து கொஞ்சம் வந்து வெளியில் கொடுத்துட்டு அதெல்லாம் கொஞ்சம் வேலைலாம் நீ பார்த்ததால வந்து காலைல டிஃபனே லேட்டாக தான் சாப்பிட்டோம். சாண்ட்விச் செஞ்சு சாப்பிட்டுட்டு கிளம்புறோம். பசிச்சா வெளில போய் எங்கேயா சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியாவில் போகிறோம். அதனால் வாங்க நம்ம குக்கர் வாங்கி வந்துட்டு என்ன குக்கர் வாங்கணுன்றதை பார்க்கலாம். பாண்டியெல்லாம் போயிட்டு வந்தாச்சு இன்றைக்கி. ஆனால் வந்து ஹோட்டல்லாம் போகல. வெளியில் ஜூஸ் மட்டும் சாப்பிட்டுட்டு யாரும் பசியில் சாண்ட்விச் சாப்பிட்டு போனோமா. அதுவே வந்து மஷ்ரூம் சாண்ட்விச் தான் செஞ்சோம். நல்லா ஃபில்லிங்காக இருந்தது. அதனால் வந்து யாரும் வந்து சாப்பிடல. குக்கர் வாங்க போன வேலை இன்றைக்கி வந்து முடியல. ஏன்னா இதேமாரி குக்கர் தான், இந்த ப்ரெஸ்டேஜ் தான். இதுதான் ஷேப்பு தான் வேறு. 2800 ரூபாய். எனக்கு என்னவோ வாங்குறதுக்கே மனசு வந்து தோணலை. இதையே வந்து சீர் பண்ணிக்கலாம் கடையில் கொடுத்து அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வாங்க போனது ஒன்று, வாங்கினது ஒன்று. இந்த வானல் ஒன்று வாங்கினேன். ஏன்னா இப்போ வந்து சமையல் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஆகிடுது. அதனால் பெரிய சைஸ் வானல்லாம் வேலையே இல்லை. அதுக்கு அதை வாங்கிட்டு வந்து இடம் தான் அடையுது. அதில் பெரிய சைஸ் வானலே இருக்குது. 3 வானல் 4 வானல் கிட்ட வச்சுருக்கேன். சரி, இப்போதைக்கு அதெல்லாம் தேவைப்படல. அதனால் அது ஒன்று வாங்கினேன். இது எதுக்கு யூஸ் பண்ண முடியும்னு தெரியல. இந்த ஆம்லெட் போட்டுக்கலாம். அடுத்தது வந்து இந்த தோசை ஊற்றிக்கலாம், பேன் கேக்கு பண்ணலாம். அதனால் அது ஒன்று வாங்கணும். சின்ன பாத்திரம் தான், ஆனால் வந்து ரேட்டு தான் கூட இருக்குது. அதுக்கப்புறம் இது வந்து டீ போடுறதுக்கு. யாராவது திடீர்னு கெஸ்ட்டு வந்துட்டாங்கன்னா ஒருத்தவங்களுக்கு மட்டும் போனோன்னா அது பெரிய பாத்திரம்லே தான் அதிலே தான் போடுறதா இருக்குது. அதனால் அது ஒன்று வாங்கினேன். அப்புறம் வந்து கர்ச்சிப்பு வாங்கினேன். கர்ச்சிப்புலாம் இல்லை, அது ஒரு 5 கர்ச்சிப்பு வாங்கிட்டு வந்தேன். இன்னைக்கு வந்து எங்கேயுமே போகல. பாண்டி போயிட்டு குக்கர் கடை ஒரு 2 கடை, சிங்கப்பூர் ஸ்டீல் ஹவுஸ் போனோம். அப்புறம் வேலன் அந்த பாத்திர கடைலாம் போய் பார்த்தோம். எனக்கு வந்து குக்கர் ஒன்றும் வாங்குற ஒரு மைண்ட் செட்டே இல்லை. ரேட்டும் கொஞ்சம் கூட இருக்குது. அதனால் அப்புறம் மாலுக்கு வந்தோம். மாலுக்கு வந்துட்டு அங்கேயே குக்கர் வாங்கலான்னு தான் போனோம். அங்கே எலக்ட்ரிக் குக்கர் தான் இருக்குது அப்படின்னாங்க. அப்புறம் வந்து ஸ்மார்ட் பஸாருக்கு போயிட்டு அங்கே தான் அந்த பாத்திரம் வாங்கினேன். இது மூணுமே யூஸாக இருக்கும்னு நினைக்கிறேன். சரி பார்ப்போம். இந்த குக்கர் இது 4மே வந்து பழைய குக்கரை நம்ம புது குக்கராக ஆக்குறோம். ஆக்கி 4மே வந்து யூஸ் பண்ணுற மாதிரி சரி பண்ணோம். நாளைக்கு ஃபஸ்ட்டு வேலை அதுதான். இது வந்து காய்கறிலாம் எல்லாமே வாங்கிட்டு வந்துட்டு, வெஜிடபிள்லாம் கொஞ்சம் இல்லை, அதனால் அதுவும் வாங்கிட்டு வந்தாச்சு.
இன்னைக்கு நைட்டு டிஃபன் வந்து தோசை இல்லைன்னா உப்புமா, இந்த ரெண்டில் எதனா ஒன்று செஞ்சு சாப்பிட்டுட்டு சிம்பிளாக படுக்க வேண்டியது. ஏன்னா ரொம்ப டயர்டாக இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.